Hello dear friends, welcome to Taste the Different channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்டான ஃப்ளஃபியான பயிறு இட்லி எப்படி பண்ணலாம்ங்கறத சொல்ல போறேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா யார் யார் சாப்பிடலாம் யார் யார் சாப்பிட கூடாது அந்த மாதிரி இதுவும் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுல வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு, கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கு. யார் சாப்பிட கூடாதுங்கறதையும் நான் வந்து ஃபைனலா வீடியோல போக போக உங்களுக்கு சொல்றேன். சோ ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அதையும் வந்து நீங்க கன்சிடர் பண்ணி இத வந்து அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு 2 தடவையாவது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பயிறு இட்லிக்கு நாம வந்து பெருசா வந்து கிரைண்டர்ல அரைக்கணும் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவும் இருக்காது. ஜஸ்ட் மிக்ஸிலேயே நம்ம அரைச்சி எப்படி வந்து சாஃப்டா ஃப்ளஃபியா கொண்டு வர போறோம் தான் இந்த வீடியோ ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட வீடியோவை பாருங்கள். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிறு, இந்த பச்சை பயிரில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கப்பில் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதுலேயே எல்லா இன்க்ரீடியன்ஸும் மெஷர் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் கப்பில் மெஷர் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிறு, பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்க, இல்லை மூங் தால் சொல்லுவாங்க, இல்லைனா வந்து பாசி பயிர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதாவது முழு பயிருன்னு சொல்லுவாங்களா, ஸோ அப்படின்னு கூட சொல்லுவாங்க சில பேர். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு கப் வந்து சேர்த்துக்கிறேன். இது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கொண்டக்கடலை, ஒயிட் கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்களா, ஸோ அது வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு. இந்த வெள்ளை கொண்டக்கடலை பதிலாக நீங்கள் கருப்பு கொண்டக்கடலையும் சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த ஒரு கப்பும் சேர்த்துக்கலாம். கருப்பு கொண்டக்கடலையும் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க. ஸோ இது ரெண்டு தான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட். இதுக்கப்புறம் நான் சேர்க்குறது வந்து ரெகுலராக இட்லிக்கு நம்ம என்ன மற்றது சேர்ப்போமோ அதுதான் சேர்க்க போகிறேன். பட் அளவுகள் வந்து கம்மியாக தான் சேர்க்க போகிறேன். ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை உருட்டு உளுந்து பருப்பு, உளுத்தம் பருப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த உளுத்தம் பருப்புக்கு பதிலாக தோலோடு இருக்கிற கருப்பு உளுந்தம் பருப்பையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னா இது கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இதுவும் ஒரு கப் தான் சேர்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இட்லி அரிசி கண்டிப்பாக சேர்க்கணும். இட்லி அரிசி வந்து நார்மலி வந்து நம்ம நிறையா சேர்ப்போம், பட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு கப் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஸோ ஒரு கப் வந்து இட்லி புழுங்கல் அரிசின்னு சொல்லுவாங்களா, இட்லி அரிசி, அது சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு அரை கப் பச்சரிசி சேர்த்துக்கிறேன். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். இது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸ் மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரா ரைஸ் எதுக்காக சேர்க்குறேன்னா இட்லி வந்து நல்லா குண்டு குண்டாக வர்றதுக்காக நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த அரை கப்பு மட்டும் சேர்த்தா போதும். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம வந்து சேர்த்தாச்சு. ஜஸ்ட் ஒரு டைம் கையில் இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஒரு 4-5 டைம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் 1 நைட் ஃபுல்லாக நம்ம வந்து சோக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து டைமிங் கணக்கு பெருசாக கிடையாதுங்க. இது வந்து பயிறு கொண்டக்கடலாம் சேர்த்துருக்கிறதுனால அது வந்து 1 நைட் ஃபுல்லாக எப்போதும் நம்ம மற்ற ரெசிபீஸ்லாம் பண்ணும்போது இதில் வந்து நம்ம 1 நைட் சோக் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி 1 நைட் ஃபுல்லாக நம்ம வந்து சோக் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு வந்து இப்போ வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மேலேயும் கேப் விடுங்க தண்ணி சேர்த்த பிறகு. இது வந்து கொஞ்சம் வந்து உப்பி வரும் லைட்டாக ஊற ஊற. ஸோ அதனால வந்து கொஞ்சம் கேப் விட்டிங்கன்னா கீழே வந்து சிந்தாமல் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 1 நைட் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்ச பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 நைட் நல்லா ஊறிடுச்சுங்க. சப்போஸ் நீங்கள் மார்னிங் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கூட காலையில் நீங்கள் ஊற வச்சுட்டு மேக்ஸிமம் ஒரு 8 மணி நேரம் இல்லை 10 மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாம். சாயந்தரம் அரைச்சி வந்துட்டு அதுக்கப்புறம் புளிக்க வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 1 நைட்டில் போட்டிருந்தேன், அதனால் காலையில் எழுந்துச்சி அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில், அந்த மிக்ஸி ஜாரில் பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. நிறைய லோட் சேர்த்திங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகும் ஜார் வந்து, அதனால லோட் வந்து கம்மியாக சேர்த்து பண்ணுங்கள். அதே சமயம் உங்களுக்கு ஹீட் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் விட்டு விட்டு அரைக்கிறதுனால எனக்கு வந்து ரொம்ப ஹீட் ஆகலைங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஊற வச்ச தண்ணியே வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா லெவலாக சேர்க்கக்கூடாது, தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அரைச்சி முடிச்ச பிறகு தண்ணி பற்றலைன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4.5 கப்பு டோட்டலி வந்து இந்த இட்லிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் 3 டீஸ்பூன் உப்பு வந்து சேர்த்துக்கணும். நான் வந்து ஒவ்வொரு பேட்ச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ டோட்டலி 3 டீஸ்பூன் தான் இருக்கணும். ஸோ அப்படி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த உப்பு அளவு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி பற்றல, அதனால் நல்லா அரைக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட நைஸாக அரைக்கணும், அதுதான் மெயின் திங். நல்லா வந்து இப்போ கையில் தொட்டு பார்த்திங்கன்னா அந்த வழவழப்பு இருக்கணும். ஸோ அந்த வழவழப்பு வர வரைக்கும் நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதனால் நான் திரும்பவும் வந்து ஒரு டைம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு நம்ம வந்து கையில் வந்து தொட்டு பார்த்து பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த இட்லி மாவுக்கெலாம் நம்ம அரைக்கும் போது கையில் ஒரு வழவழப்பு இருக்கும் இல்லையா. ஸோ அதே வழவழப்பு இதில் வர வரைக்கும் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பேட்சாக நான் அரைச்சி உப்பும் வந்து சேர்த்து போட்டு அரைச்சி நான் கரெக்டாக கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ இதில் வந்து பாதி அளவு இருக்குங்க இல்லையா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 1/4 வாசி நல்லாவே பொங்கி வருங்க. ஸோ நல்லா பொங்கி வரணும், நல்லா எழும்பி வரணும். இது வந்து மாவு எழும்பி வந்தால் தான் வந்து சூப்பராக நம்மளுக்கு சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபி இட்லிஸ் கிடைக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை மூடி நான் வந்து அவனில் வச்சு எடுத்துக்க போகிறேங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு இந்தியாவில் இருக்கீங்க, நீங்கள் நல்லா ஒரு ஹாட் பிளேஸில் இருக்கீங்கன்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லாவே வெளியிலே வச்சு நீங்கள் வந்து புளிக்க வச்சுக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா புளிக்கணுங்கிறதுக்காக நான் வந்து அவனுக்குள்ளே வச்சு லைட் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 8 மணி நேரம் மட்டும் புளிக்க வச்சு எடுத்துக்கிறேங்க. ஜஸ்ட் லைட் மட்டும் ஆன் பண்ணி விட்டுருங்க. ஒரு 8 மணி நேரம் கழித்து நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே புளிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரொம்பவும் பொங்கி வழிஞ்சுதுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹைட்டான பாக்ஸ்லேயே நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கால் அளவுக்கு நான் சொன்ன மாதிரி புளிச்சு வந்திருக்கனால எனக்கு இந்த பாத்திரமே சரியாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா புளிச்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வந்து புளிச்சு வரணும். அதே சமயம் நம்மளுக்கு பாதி பாக்ஸில் தான் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து லைட்டாக இது மாதிரி கலந்து விட்டு வச்சுக்கலாம். ரொம்ப கலக்க வேணாம், லைட்டாக ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறம் நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அது கொதிக்க விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இட்லி தட்டிலையும் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி க்ரீஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து ஒட்டாமல் வரும், ஸோ மற்ற எண்ணெயை விட. ஸோ இப்போ வந்து அதே மாதிரி செஞ்சு நான் வந்து இட்லி பிளேட்டில் எல்லாமே இட்லி ஊற்றி எடுத்துக்கிறேங்க. ஸோ இட்லி ஊற்றி எடுத்த பிறகு நம்ம வந்து வேக வைக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும். உங்கள் இட்லி பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேக விட்டு எடுத்துக்கலாம். எனக்கு வந்து 20 நிமிஷம் கண்டிப்பாக ஆகும். ஸோ அந்த மாதிரி நான் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து 20 நிமிஷம் வச்சு நான் வந்து கரெக்டாக இட்லி வேக வச்சு எடுத்துட்டேங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு இட்லி வேக வச்ச பிறகு நீங்கள் ஆஃப் பண்ண பிறகு 1 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இட்லி இன்னுமே ஒட்டாமல் நல்லாவே எடுக்க வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளோட இட்லி நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். ஸோ மிக்சியில் நீங்கள் எதுவும் அவலோ ஜவ்வரிசியோ எதுவுமே சேர்க்காமல் இவ்வளோ சாஃப்டாக பண்ணுறதுக்கு அது நல்லா புளிக்க வைக்கணும். நல்லானா ரொம்ப நேரம் கிடையாது, நான் 8 மணி நேரம் தான் புளிக்க வச்சுருக்கேன். ஸோ அதில் எவ்வளோ புளிக்க வைக்குமோ வச்சுட்டு நம்ம இட்லி சுட்டோம்னாலே சூப்பராக சாஃப்டாக வந்துடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இட்லி எடுக்கலாம். இட்லி எடுக்கிறதுக்கு நான் ஒரு இதில் தண்ணி போட்டு கரண்டி போட்டு வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் வந்து ஆறின பிறகு நம்ம வந்து இட்லி ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி எடுத்து தண்ணி லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதில்
அந்த கரண்டியில் தண்ணி இருக்கணும், அதுதான் மெயின் திங். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்ப்ரெட் கூட பண்ணிக்கலாம் மேலே. ஸோ ரொம்பவும் வந்து ஓட்டல பாருங்கள், லைட்டாக தான் பிசுப்பாக இருக்குது, மற்றபடி சூப்பராக வந்து கலந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ நான் இட்லி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து அதை பிச்சு காமிக்கிறேன். நம்மளோட இட்லிஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக பஞ்சு மாதிரி அப்படியே வந்து ரெடியாகி இருக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒன்று வந்து நல்லா பிச்சு காமிக்கிறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பார்ப்பீங்க. ரெகுலர் இட்லி மாதிரியே நல்லா வந்து சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பிளேட்டோட ஒட்டி இருந்ததுனால அது நல்லா பொங்கி வந்துடுச்சு இட்லி. அது நல்லா ஒட்டி இருக்கிறதுனால ஒரு நல்ல இட்லியாக எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு, அதாவது ஃபுல் சைஸ் இட்லி. ஸோ இப்போ நான் பிச்சு காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியுதுங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நல்லா போரஸாக நல்லா வந்து சூப்பர் சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சாஃப்டான இட்லி மிக்சியில் வருங்க தாராளமாக. பட் என்னென்னா இது அடமாவு மாதிரி ஒரு 4 நாளைக்கு மட்டும் வச்சு நீங்கள் சாப்பிட்ற முடிச்சிடணும். ரொம்ப நாளைக்கு நீங்கள் வச்சு இது வந்து இது பண்ண முடியாது. பட் இதுவே இதே மாவு வந்து நீங்கள் தோசையாகவும் ஊற்றி கொடுக்கலாம், தாராளமாக வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இட்லியோட சாஃப்ட்னஸ் 1 டே மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் ஒரு 4 நாள் வச்சு சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்கு நீங்கள் தாராளமாக இட்லி ஊற்றி சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். இது கூட நான் கேப்சிகம் கார சட்னி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதுதான் வந்து நான் இது கூட வச்சு சாப்பிட்ருக்கேன். ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க, டேஸ்ட்டு ரெகுலர் இட்லி மாதிரியே இருந்துச்சு. மெயினாக இதோட சத்துக்கள் வந்து நான் இப்போ உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வந்து சொல்லிடுறேன். ஸோ இதோட சத்துக்கள் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்க சத்துக்கள் தாங்க, அதாவது கொண்டக்கல்லையும் சரி பச்சை பயிரும் சரி. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கு ரொம்பவே வந்து ப்ரமோட் பண்ணும். ஏன்னா இதில் நிறைய ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் இருக்குது. இந்த மூங் தால் பச்சை பயிறு மெயினாக பார்த்திங்கன்னா பேட் கொலஸ்ட்ரால் வந்து லோயர் பண்ணும், அதாவது ஹார்ட் ஹெல்த் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக வச்சுக்கும். இட் ரெகுலேட்ஸ் பிளட் ப்ரெஷர் ஆல்சோ, அதாவது பிபியும் வந்து மெயின்டைன் பண்ணும் நல்லாவே. ஸோ அதே மாதிரி வெயிட் மேனேஜ்மெண்ட் பர்பஸ்க்கு நீங்கள் தாராளமாக இந்த இட்லி எடுத்துக்கலாம். இதில் வந்து ஹை ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபுல்ஃபில்டாகவும் இருக்கும், அதே சமயம் வெயிட் லாஸ்க்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இம்யூனிட்டி, அதாவது எதிர்ப்பு சக்தி நிறையவே இருக்குது. அதனால் இது குழந்தைங்களுக்கு தாராளமாக நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பெரியவங்களாக இருந்தாச்சுன்னா சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது, அது சில பேர் மட்டும் எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது, அது நான் உங்களுக்கு ஃபைனலாக சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணும், ஸ்கின் அண்ட் ஹேர் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கேன்சர் சில வகையான கேன்சர் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்பவே சத்தான இந்த இட்லி யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுட் பிரச்சனை இருக்கவங்க, அதாவது வந்து மூட்டுவாதம் இல்லை முடக்குவாதம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது வந்து சாப்பிடக்கூடாது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகுறவங்களுக்கு, அதாவது ஆக்சலேட்னு ஒரு ஸ்டோன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வகையான ஸ்டோன் ஃபார்ம் ஆகுறவங்களுக்கு மட்டும் இந்த இட்லியை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 பிரச்சனை இருக்கவங்க மட்டும் இந்த இட்லியை அடிக்கடி சாப்பிடாம ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கலாம், தப்பில்லை, அது ஒன்றாகாது. அதே சமயம் கேஸ் அண்ட் ப்ளோட்டிங் வந்து இது கொஞ்சம் ஃபார்ம் ஆகும். இந்த 3 சைடு எஃபெக்ட் மட்டும்தாங்க. கேஸ் அண்ட் ப்ளோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா அது கூட நீங்கள் ஒரு பச்சை மிளகாவோ இல்லை வந்து
பச்சை மிளகாவும் சீரகமும் சேர்த்து இந்த இட்லி கூட அரைச்சி நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா, இல்லை இது கூட ஒரு சட்னி அதில் வந்து சீரகம் பச்சை மிளகாய் இருக்கிற மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கேஸ் அண்ட் ப்ளோட்டிங் கூட கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதே சமயம் உங்களுக்கு வந்து கேஸ் அண்ட் ப்ளோட்டிங் வந்து மெயினாக வந்து டைரெக்டாக நீங்கள் அரைச்சி முடிச்ச பிறகு டைரெக்டாக நீங்கள் சமைக்கிறதா இருந்தால் மட்டும் உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். பட் நாம் வந்து நல்லா புளிக்க வச்சு சமைக்கிறதுனால ரொம்ப அதிகமாக வர்றதுக்கு சான்சஸ் இல்லைங்க. இது தாராளமாக செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இவ்வளோதாங்க இந்தோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த இட்லி ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.